கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் சமூகத்திலே நான் ஜெபம் பண்ணி கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை தொடர்ச்சியாக பேசும்படியாக இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எனக்கு உள்ளத்தில் ஏவினார். இந்த மாதம் கூட 1ஆம் தேதி நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே தியானித்து நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட வசனம் 115ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று நாங்கள் பார்த்தோம். அதில் பெரியவனாக இருக்கிற ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். சிறியவனாக இருந்த, அதாவது அழைக்கப்பட்ட பெரியவனாக இருந்த ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அனுப்பப்பட்ட சிறியவனாக இருந்த யோசேப்பை கூட கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். அதே போல் ஆயத்தம் பண்ணப்பட்ட நோவாவையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று நாங்கள் பார்த்தோம். அடுத்த வாரம் உங்களுக்கு ப்ராமிஸ் கார்டு கொடுப்போம். இன்னும் யூடியூப்லேயே அப்லோட் பண்ணுவோம். இந்த நாளிலே அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை குறித்து தொடர்ச்சியாக கர்த்தர் பேசும்படியாக இன்று ஆண்டவர் எனக்கு சங்கீதம் 128 உங்கள் மத்தியிலே ஆண்டவர் தாமே இதை குறித்து பேசும்படியாக நேற்று இரவிலே ஆண்டவர் எனக்கு தந்தார். நான் வாசிக்கிறேன். பக்கம் 753 128ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு நாமத்தில் இந்த வார்த்தையை உடைய கருத்தில் கொடுக்கிறேன். கர்த்தர் நாளிலே இதை தொட்டு பிட்டு ஆசீர்வதித்து என்னோடு எங்களோட பேசும். நீ என் உள்ளத்தில் கொடுத்த எல்லாவற்றையும் சொல்வதற்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையை பொதுவாக உங்களுக்கு தெரியும். இந்த 128ஆம் சங்கீதத்தை எங்கே வாசிப்பாங்கன்னா, எங்கே வாசிப்பாங்க கவனிக்க மாட்டீங்க. நீங்கள் உங்களை கல்யாணம் பண்ணி வைக்கும்போது இந்த வசனத்தை வாசிப்பாங்க. அப்போலாம் ஒருவரும் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். கல்யாணம் பண்ணும்போது 127 128 பொதுவாக எல்லா திருமணத்திலையும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய திருமணங்காலங்களிலே கர்த்தர் இந்த வசனத்தை அவர் வாசிக்கிறது வழக்கம். பாருங்களேன், இன்று ஆண்டவர் இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார் என்று சொல்ல. அப்போ இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், எவ்விதமாய் ஒரு கேள்வி, எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று ஒரு கேள்வி வரும். பாருங்க, அப்போ ஆண்டவர் கர்த்தருக்கு பயந்தா போதும் அந்த மனுஷன் என்ன பண்ணுவார்? ஆண்டவரே சொல்ல மாட்டீங்களே, எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணுன்றீங்க? இல்லைங்க, சத்தமே காணும். அதுக்கு சிம்பிளாக ஒரே ஒரு லாஜிக் என்னதான், பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தருக்கு பயந்தா போதாங்க. சொல்லுங்க, கர்த்தருக்கு பயந்தா போதும். கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? ஆசீர்வதிப்பார். இப்போ இவ்விதமாய் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்விதமாய் இந்த 1லிருந்து 4 வரைக்கும் சில காரியங்களை காண்பித்து விட்டு நான் 3 குறிப்பை நான் கூட வேகமாக சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். கர்த்தர் கிருபை செய்வாராக. பாருங்க, இந்த 1வது வசனத்தில் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். முதலாவது கர்த்தருக்கு பயந்து, பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் ஒரு வழி என்ன? இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அன்று சொன்னார், இதோ பூர்வ வழி எவை என்று பார்த்து அவையிலே நடந்தான்னு சொன்னார். மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழிகள் அநேகம், ஆனால் அந்த முடிவோ மரணம். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சொன்னார், 10ஆம் அதிகாரத்தில் சொன்னார், நானே வாசல், நானே வழி என்று சொன்னார். பாருங்க, அப்போ ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்படுற மனிதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவன் அந்த வழியில் நடந்தானே பாக்கியவான். என்னவாம இன்னைக்கு அநேகர் பாக்கியவதிகள் இருக்கிறாங்க. பாக்கியவதின்னு பேர்லாம் இருக்கிறாங்க. பாக்கியவதி, பாக்கியராஜெல்லாம் வச்சுருக்காங்க. வாழ்க்கையில் பார்த்தா எந்த பாக்கியமும் இருக்காது, எந்த பாக்கியசாலியும் சொல்லவுக்கு இல்லை. ஆனால் கர்த்தருடைய வழியில் ஒரு மனிதன் பயந்து நடப்பானா, இயேசு காண்பித்த வழி, இயேசுடைய வழியில் நடக்கிற அப்படின்னு ஒரு மனிதன் அது நடப்பானா,
அவன் எப்படி இருப்பானா பாக்கியவானா இருப்பான்ற ஒன்றாவது சொல்லுது. நீங்கள் பாருங்கள் 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் ஆசீர்வதிக்குதான ஸ்டெப்புல உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடு. யார் கையை நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். இப்போ கர்த்தருக்கு பயந்தோம்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், நம்மளை ஆசீர்வதித்து நம்முடைய கையின் பிரயாசத்தை நம்ம ரொம்ப அமெரிக்காலாம் இது வந்து பெரிய ஒரு ஈகோ. அமெரிக்காவில் இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ. அமெரிக்காவில் இது ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜ். அமெரிக்கா தேசத்தில் பார்த்தீங்கன்னா கணவனானாலும் மனைவி ஆனாலும் சாப்பாடு டேபிள் உட்காந்தாங்கன்னா சாப்பிட்டு முடித்தோடனே அவன் ஷேரை போடுவான், இவன் ஷேரை போடுவான். அவன் சாப்பிட்ட காசை இவன் போடுவான், அவன் சாப்பிட்ட காசை போட்டு அந்த சாப்பிட்ட பில்லை செட்டில் பண்ணுவாங்க. அது பாருங்க, ஏன்னா உன் காசு எனக்கு வேண்டாம், என் கையில் பேச நான் சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கல்ச்சரில் ஒரு வாடகை வீட்டில் இருந்தால் 2 பேரும் சேர்ந்து வாடகை கட்டுவாங்க. அந்த மாதம் ஃபுல்லாக செலவு 2 பேரும் சேர்ந்து செய்வாங்க. உன் தையம் உனக்கு தேவையில்லை, என் தையம் உனக்கு தேவையில்லை. நீ வேலை செய், நீ சம்பாதி, நீ நல்லா இருக்கு பாருங்க. ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தர் ஒரு மனுஷன் பயந்தான் அவன் கையில் பேச சாப்பிடுவானா. நம்முடைய கல்ச்சர் எப்படின்னா, வீட்டுக்கு ஆணாக இருக்கிற அவர்லாம் வீட்டின் தலைவர். பாஸ்டர் சாம்சன் நிறையா சொன்னார், இந்த அப்போஸ்தலர் கிறிஸ்தவ சபையினுடைய வீடு விசிட்டிங் அந்த புக்கில் பண்ணும்போது நாங்கள் வந்து குரூப் ஹெட்டுன்னு ஒரு தலைப்பு கொடுத்தோம். இப்போ ஏன்ப்பா குரூப் ஹெட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா, இல்லை பாஸ்டர், யார் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம வீட்டுக்கு குரூப் ஹெட்டுன்னு போடுவோம், அவங்க தான் வீட்டு தலைவர். ஏன்பா ஜென்ஸ் எடுக்கல, லேடிஸ் எடுத்தா என்ன பண்ணுவேன், லேடிஸ் தான் பாஸ்டர் வீட்டுக்கு தலைவி. அப்போ நம்ம புக்கில் நிறைய தலைவி தான் இருப்பாங்க. நம்ம புக்கில் நிறைய தலைவி தான் இருப்பாங்க. ஏன்னா நிறைய கணவர் மகள் ரசிக்கக்கூடாது இல்லை, பாஸ்டர் காமெடியாக சொன்னாங்க பாருங்கள். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை ஆண்டவர் சாப்பிடுவோம். எத்தனை பேருக்கு ஆசை, யார் கையை நீங்கள் நம்ப வேண்டியதில்லை. இந்த ஜூன் மாதம் கர்த்தருக்கு பயந்தா போதும், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா என்று சொல்லியிருக்காரு பாருங்க. அது மாத்திரமல்ல, அதே 2ஆம் வசனத்தில் பாருங்களேன் சொல்லப்பட்டிருக்கு, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். எப்படி உண்டாயிருக்கும் கேளுங்க, எப்படி உண்டாயிருக்கும்? அவருக்கு பயந்தான் போகும். எங்கே போனாலும் நம்மளை பார்க்கும்போது பாக்கியமான்றாங்க. ஏன்னா நன்மை மேலே நன்மை வருது அவனுக்கு, நன்மை மேலே நன்மை கிருபையும் இவனை பின்தொடருது. காரணம் என்ன, அவன் தேவனுக்கு பயப்படுவான், அவன் பாக்கியசாலிப்பான், அவனுக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கு. இன்னும் நன்மை வரணும்ப்பா, அவனுக்கு இன்னும் நன்மை வரணும்னு சொல்லத்தக்கதாக கர்த்தர் அவனை ஆசீர்வாதம் பாருங்க. நீங்கள் அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருக்கும். கர்த்தருக்கு பயந்தா மனைவி இல்லைன்னா கூட கல்யாணம் ஆகுதுன்னு என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் மனைவியை தருவார். ஏன்னா வேதம் சொல்றது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். அதனால் மனைவியை தேடி நீங்கள் போக வேண்டியதில்லை, கர்த்தருக்கு பயந்தா போகும். உன்னை தேடி மனைவி வரும், உன்னை தேடி கணவன் வருவார், உனக்கு குடும்பத்தை தருவார். அதான் சொல்ற, குடும்பத்தை தந்து கர்த்தர் என்ன பண்ணுவாராம், கனி தரும் செடி போல். உங்களுக்கு தெரியுமா, கனி தரும் திராட்சை கொடியை போலும். யாரு கனித்தரும் திராட்சை செடியா? நீங்கள் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா எப்படி ஒப்பிடுற பாருங்க. அதில் நீங்கள் 49வது அதிகாரத்தில் நீங்கள் 22 நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்ட பக்கம் வந்து யோசேப்பு 67ஆம் பக்கம் வாசிங்க. யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். பாருங்க, யோசேப்பு மேல் இருந்த ஆசீர்வாதம் உனக்கு தரப்போகிற மனைவி மேலும், உங்களுக்கு தரப்போகிற கணவன் மேலேயும், இல்லை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிற குடும்பத்து மேலேயும் இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. அதனால் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பாய். ஆனால் இன்னைக்கு அநேகருக்கு ரொம்ப டவுட்டு. என்ன டவுட்டுன்னா, நான் கல்யாணம் பண்ணது உண்மையாகவே மனைவியா இல்லைன்னா பேயா இல்லை சாத்தானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆரம்பத்தில் ஏஞ்சல் பேர் இருந்தது, இப்போ ஏஞ்சலா தெரியல, சாத்தானா தெரியல. தயவுசெய்து எக்ஸ்கியூஸ் மீ, ஏஞ்சல்னு பேர் இருக்கிறாங்க, மனுஷங்க சொல்லலை. ஏன்னா சபையில் இங்கே நிறைய ஏஞ்சலின்னு இருக்காங்க, ஏஞ்சல் இருக்காங்க பாருங்க. ஆனால் கர்த்தருக்கு ஒரு மனிதன் பயப்படுவாங்கன்னா
அவனை ஆண்டவர் எப்படி தருவாராம்? கணவரானாலும் சரி, மனைவியானாலும் சரி, குடும்பமானாலும் சரி, எப்படி தருவாருன்னா யோசேப்புக்கு மேலே ஆண்டவர் வைத்திருந்த அந்த ஆசீர்வாதத்தை அவங்க மேலே இருக்கும். இதை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க எல்லாம் ஒரு யோசேப்பு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நீங்க எல்லாம் ஒரு யோசேப்பு. பாருங்க, அந்த 25 பாருங்க, உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையா இருப்பார். பாருங்க, ஆண்டவர் உங்களை துணையா இருந்து, கர்த்தருக்கு பயப்படும் போது துணையா இருந்து கர்த்தர் என்ன பண்ணுவான்னா ஆசீர்வதிக்கிறார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகாம ஆசீர்வதிக்கிறார், கீழே ஆழத்தில் உண்டாக ஆசீர்வதியாலும் பாருங்க, ஸ்தலங்களுக்கும் கற்பங்களுக்குரிய ஆசீர்வதியாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். எல்லாமேங்க, இன்க்ளூடிங் குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியத்தை யார் தருவாங்க? கர்த்தர் தருகிறார். எப்பொழுது ஆண்டவர் பயப்படும்போது நீங்கள் கேட்கலாம், ஆண்டவரே நான் உங்களை பயந்ததுனால என்னுடைய வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 128:3, என் மனைவி கனி தரும் அனல் செடி கொடியை போல் திராட்சை கொடியை போல் இருப்பான்னு சொன்னீரே. அந்த யோசேப்பு தானப்பா அந்த திராட்சை செடி. என்னை ஆசீர்வதிங்க, என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, மனைவி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என்னுடைய இந்த வாக்கு தத்துவம் 49:25, ஆண்டவரே கர்த்தாவே அந்த ஸ்தலங்களுக்கு கர்ப்பங்களுக்கு உரிய ஆசீர்வாதங்களாலும் உன்னை ஆசீர்வதிக்க சொன்னீரே என்று சொல்லி ஜெபிக்கும் போது, நீங்கள் உரிமை பாராட்டும் போது கர்த்தர் உங்களை நினைத்து வருவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை தந்து யோசேப்பை போல அந்த பாருங்க, யோசேப்பை பார்த்துங்க, ஒன்றும் இல்லை, யோசேப்பை அவன் அனுப்பப்பட்டவன் தான். அவன் போகிற வழியில் அவன் தனக்குன்னு எதுவுமே தேடிக்கொள்ளாமல் அவன் நோக்கத்தை மாத்திரம் செய்தா. பாருங்க, அங்கே யோசேப்பு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. பாருங்க, யோசேப்புடைய யாக்கோபு கேட்கல, யோசேப்புடைய அம்மா ரேச்சலை கேட்கல, ஒன்றுமே கேட்கல. ராஜாவை பார்த்தா பண்ணாரு, கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பத்தை கொடுத்துட்டாரு. அங்கே அவனுக்கு 2 பிள்ளைகள் இருந்துச்சு. ஆண்டவருக்கு நம்ம பயப்படுவோமானால் கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு அவர் குடும்பத்தை தருவார், மனைவியை தருவார், கனவை தருவார், பிள்ளைகளையும் கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. நீங்களே மனைவி தேடிக்கிற, நீங்களே கணவரை தேடிக்கிற என்று சொல்லி நீங்கள் முயற்சி எடுக்கலான்னா, கர்த்தர் சுத்தமானால், கர்த்தர் நடத்துகிறாருன்னா நீங்கள் செய்யுங்க. மற்றபடி கர்த்தர் சமூகத்தில் காத்து இருந்து ஜெபம் பண்ணீங்க, கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராங்க. பாருங்க, சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் அவனை அது மாத்திரமல்ல, அடுத்த 126 சங்கீதத்துக்கு வாங்க, நான் செய்திக்குள்ள கடந்து போகும் 128 சொல்லப்பட்ட அந்த 28:3 வாசிங்க. சொல்ற பாருங்க, அவர் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிர்கிற கண்களை போல் இருப்பார். கர்த்தர் தருகிற அந்த பிள்ளைகள் கூட எப்படி இருக்குமா? ஆசீர்வாதமாக உங்களை சுற்றி வருகிற நல்ல ஒளிவு மலை கன்றுகளை போல கர்த்தர் இருக்கும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆசீர்வாதத்துக்கு கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொன்னால், எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்னா, ஆண்டவர் அவன் கர்த்தருக்கு பயந்து வழியில் நடக்கும்போது கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் கையில் பேச அவன் சாப்பிடுவான். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் அவன் பாக்கியமான நன்மையோடலாம் இருப்பான். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனுக்கு மனைவி கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனுக்கு புருஷன் கிடைப்பார். கர்த்தர் பயப்படுற மனுஷனுடைய யோசேப்பின் ஆசீர்வாதம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனுக்கு என்ன கிடைக்கும்னா கர்த்தர் பிள்ளைகளை தருவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும்னா, ஆண்டவர் கர்த்தரே அவனை ஆசீர்வதித்து உயர்த்துவார். பாருங்க, அப்போ இந்த நாளில் இந்த 4ஆம் மாதத்துடைய செய்திக்கு நான் தலைப்பாக கொடுப்பேன்னா, கர்த்தருக்கு பயப்பட மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். வெரி சிம்பிள். அப்படி விசுவாசிங்க. கர்த்தருக்கு நான் பயப்படுகிறதுனால கர்த்தரனை ஆசீர்வதிப்பா என்று நீங்கள் விசுவாசி. வேதத்திலிருந்து 3 பேரை நான் வேகமாக காண்பித்து நான் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். பாருங்க, இப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதன், அது ஆணானாலும் பெண்ணானாலும், கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று நீங்கள் என்னோட வேதத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்ராமத்தில் 1ஆவது அதிகாரத்தில் நீங்கள் எடுப்பீர்கள். அதில் 17வது வசனத்தை வாசிங்க. மருத்துவச்சிகளோ, பக்கம் 70 வாசிங்க. மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல்
ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். பாருங்க, நான் காண்பிக்கிற வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கோ. 70 வேதத்தை திறந்து பாருங்க. 17ஆம் வசனத்தை பாருங்க. தேவனுக்கு பயந்ததினால், தேவனுக்கு பயந்ததினால். கொஞ்ச நேரம் இந்த அதிகாரத்தில் உள்ள வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்க, தேவனுக்கு பயந்த, இந்த தேவனுக்கு பயந்ததுனால அவளுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் ஆசீர்வாதம் கிடைத்தது என்ன நீங்கள் பாருங்கள். இதில் சில காரியங்களை எனக்கு ஆண்டவர் காமிக்கும் போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். பாருங்கள், இங்கே நீங்கள் மேலே இந்த அதிகாரத்தில் வீட்டில் போய் நீங்கள் வாசிங்க. 9லேருந்து நீங்கள் 16 வசனத்து வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே என்னன்னா, ஜனங்கள், இஸ்ரவேலின் ஜனங்கள் எப்படின்னா அங்கே அவள் பார்வோனாலே ரொம்ப நெருக்கப்பட்டார், உபத்திரம் பண்ணப்பட்டார்கள். 10ஆம் வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்றதுன்னா, அவர்கள் பெருகாதபடிக்கு, இப்போ ஜனங்கள் பெருகி கொண்டிருக்கிறார், அந்த பெருக்கத்தை நிறுத்தணும், பெருக்கத்தை தடைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பெண் பிள்ளைகளை உயிரோடவும் ஆண் பிள்ளைகளை கொள்ளும்படியாக அந்த ராஜாவும் அவருடைய ஜனங்களும் அவர் திட்டமிட்டார். பாருங்க சொல்றாரு பாருங்க, அவர்கள் பெருகாதபடியும், அது மாத்திரமல்ல, கீழே நீங்க பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும், அவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும், அவங்க பெருகாதபடி அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஆண் பிள்ளையெல்லாம் கொல்ல வேண்டும் என்று திட்டம் போட்டாங்க. 11ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படி செய்கிற வேலை, அடிமை தான், எல்லாம் வேலை செய்கிறாங்க, அந்த வேலையை இன்னும் வலுவாக்கி அவங்களை அப்படியே ஒடுக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்கள் மேல் விசாரணைக்காரனை வைத்தார்கள். அப்போது அவர்கள் பார்வோனுக்காக சில கட்டளை கட்டினார்கள். அடுத்த வருஷம் 12, ஆனாலும் அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் வருகை பெருகினார்கள். ஸோ ஆகினாலும் நடந்தது. அப்படி அடுத்த வருஷத்தை பார்த்தீங்கன்னா 13 எகிப்து இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார். அதாவது ஒரு ஈவர்க்கம் இல்லாமல் ஒரு அந்த வேலையை அவ்வளோ கொடுமையாய் இப்படி வாங்கினதுனால என்ன ஆயிடுதுன்னா, அவனை பாருங்க, சொல்லப்பட்டிருக்கு 14ஆம் வசனத்தில் அவர் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். வாழ்வதற்கு இந்த வாழ்க்கை வாழோட வாழே இதெல்லாம் என்னடா வாழ்க்கைன்னு வாழ்க்கையே கசப்பாக்குற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொடுமையாக நடத்தினார். கொடுமையாக நடத்தி சுமை சுமத்தி அவளை வேதனைப்படுத்தி நெருக்கி அவளை துன்பப்படுத்தி கஷ்டப்படுத்தி அவளை ஒடுக்க வேண்டும் என்று அவளை வந்து பண்ணும்போது, அப்படியாப்பட்ட நேரத்தில் தான் பார்வோன் என்ன சொல்கிறாருன்னா, நீ பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளையும் நீ கொள்ள வேண்டும் என்று சொல்லி 16ஆம் வசனத்தில் 15ஆம் வசனத்தில், அதுவுமின்றி எகிப்து ராஜா சிப்ரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளைகளை உயிரோடு காக்க வேண்டும் சொல்லி பாருங்க. அப்போ இப்ப என்ன இங்க ஆண்டவர் எனக்கு காண்பித்தாங்க, இந்த உலகத்துல உபத்திரப்பட்டு கஷ்டப்பட்டு பாடுபட்டு வேதனைப்பட்டு அடிமட்டத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த ஜனங்கள் இப்போது யாரிடத்துல வருகிறார் அப்படின்னா, தேவனுக்கு பயந்த இடத்துல வருகிறார். பார்வோன் கட்டளை எடுக்கிறான், என்னென்ன உயிரோட கொள்ளு என்று. பார்வோன் ராஜா, அரசனா இருக்கிறான், ஆளுகை செய்கிறான், அதிகாரத்தில் இருக்கிறான். என்ன சொல்லுறான்னா, இவனை உயிரோடு கொள்ளு என்று. இவன் என்ன பண்ணான்னா, ஏற்கனவே கஷ்டப்பட்டு துன்பத்தில் இருக்கிற அவர்களுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தா எவ்வளோ சந்தோஷம், அப்படிதானே? ஒரு பிள்ளை பிறகுன்னா அந்த குடும்பத்தில் அவ்வளோ சந்தோஷம். அட்லீஸ்ட் துன்பப்படுகிற, நெருக்கப்படுகிற, கஷ்டப்படுகிற, நம்மளை இவ்வளோ ஜீவனை கசப்பாக்குற இந்த வேளையில் நமக்குன்னு ஒரு பிள்ளை பிறக்கிற இடத்துல போகும்போது அவ்வளோ தீமை செய்தா எப்படி இருக்கும்? அவன் வாழ்க்கையில் இன்னும் நிச்சயமாக வந்து போயிருப்பான். ஆனால் ஏற்கனவே துன்பப்படுத்த வேதப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற ஜனங்களுக்கு இந்த மருத்துவச்சி என்ன பண்ணான்னா, தேவனுக்கு பயந்ததுனால அவளை உயிரோட காத்தாலும். அல்லையோ சொல்ல மாட்டீங்களே? இப்போது அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை எனக்கு கர்த்தர் காண்பித்தார்.
வருகிற நாட்கள் ரொம்ப கொடிய நாட்களாக இருக்கும். கர்த்தருக்கு நீங்க பயந்து கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டும்னா நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், உபத்திரப்படுகிற மக்களை, கர்த்தருடைய ஜனங்களை உங்களிடத்துல வரும்போது நீங்க அவங்களை உபத்திரப்படுத்தக்கூடாது. நீங்க அவங்களை என்ன பண்ணணும்? காக்கணும். நீங்க அவங்களை என்ன பண்ணணும்? நன்மை செய்ய வேண்டும். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் எதிரி யாருன்னா, இன்னொரு கர்த்தருடைய பிள்ளையை அவங்களுக்கு எதிரியாது. ஏன் அப்படின்னா, தேவனுக்கு பயப்படுற பயம் இன்னும் அவன் என்ன பண்ணல? அறியலை. இன்னும் அவன் என்ன பண்ணல? அறியலை. அதனால தான் எதிரியா இருக்கிறான். அதனால தான் அவனை அழிக்க பார்க்குறான். அதனால தான் அவனை துரத்த பார்க்குறான். அதனால தான் இதெல்லாம் பார்த்தாது, நான் இன்னும் ஒன்று வச்சிருக்கிறேன், இதை நான் செய்தேன்னா நீ அவ்வளோதான், தலையே தூக்க முடியாது. அதுபோல பண்ற பாருங்க, பழி வாங்குறது, வெறுப்புறது, கொள்றது, இப்படி பிடுங்கிறது, நாசம், இதெல்லாம் அந்த கடைசி காலில் என்ன பண்ண நடக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு பயப்பட பயமான பிள்ளைகள் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவன் நம்ம அவன் வருகிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். ஆமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்தார்னா, அவளை ஏன் ஆண்டவர் அவளை அந்த மருத்துவச்சிகளை கத்த ஆசீர்வதித்தார், நன்மை செய்தார்னா, அந்த உபத்திரப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற நேரத்தில் அவளுக்கு உபத்திரத்தை கொடுக்கல, அவளுக்கு நன்மை செய்தார் கர்த்தர். அதனால அவளை ஆசீர்வதித்தார். உங்களுக்கு தெரியும், நீங்கள் சங்கீதம் 22-24 நீங்கள் வாசினா பக்கம் 800, ரொம்ப அருமையான வசனம். அந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு ஆவியார் எனக்கு கொடுத்த போது நான் அப்படியே ஆண்டவர் நன்றி செலுத்தினேன். 22-23 நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். அடுத்த வருஷமா 22-24 உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமல் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். பாருங்க, ஏற்கனவே உபத்திரப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்கள், அந்த உபத்திரப்பட்டு கொண்டிருக்கிற நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்கள், ஆண்டவர் அவனுக்கு இன்னும் ஒரு லக்க அவன் பார்வான் வைக்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணான்னா, அவங்களுடைய உபத்திரவத்தை ஆண்டவர் அற்பமா எண்ணலை, ஆண்டவர் அதை அருவருக்கலை. அவனை நோக்கி கூப்பிடும் போது போகிறோம், அதுவும் நம்மால்கிட்ட போகிறோம், நம்முடைய சகோதரிகிட்ட போகிறோம், நம்முடைய சகோதரிகிட்ட போகிறோம் என்று சொல்லி அவங்க விசுவாசத்தோடு அவகிட்ட போகும்பொழுது அங்கே என்ன பண்ணார்னா, அவளை உயிரோட காப்பாற்றினா. பாருங்க, அவளுக்கு ஒன்று தெரியும், தேவனுக்கு பயப்படுற எனக்கு யார் பார்க்கறா? தேவன் பார்க்கிறார். ஆமே. பாருங்க, தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். அது ஞாபகம் வச்சுங்க, தேவன் பார்க்க அந்த மனமே இப்பவே சொல்ற கர்த்தர் என்னை பார்க்கிறார், என்னை பார்க்கிறார். நம்மளாம் எப்படியாப்பட்ட உபத்திரத்தில் இருந்தோம். நீங்க ஏசாயா 48:10 பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்படுற, கர்த்தர் என்னை உபத்திர கொகையிலிருந்து என்னை தெரிந்து கொண்டார். இந்த உலகத்தில் எவ்வளோ உபத்திரப்பட்டோம், ஆனால் ஆண்டவர் நம்மளை சந்தித்து, கர்த்தர் நம்மளை ரட்சித்து, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்ம நடத்துகிறாரு. நம்ம உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் பிரம்மங்களை கற்றுக்கொண்டோம் என்று ஆண்டவருடைய வேணும். உபத்திரப்பட்டு நமக்கு ஆறுதலாக இருந்தது. அப்போ நான் சொல்ல ஒரு என்னன்னா, உபத்திரப்படுகிறவர்களுக்கு உபத்திரம் ஏன் அப்படின்னா, நான் கர்த்தருக்கு பயப்படுறதுனால நான் நன்மை செய்வேன் என்று கர்த்தர் அவர் நன்மை செய்வார். அவர்களை உயிரோடு ஆண்டவர் தாமே நம்மளை வளர்மான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க எந்த பாதையில போனாலும் நீங்க ஒன்று செய்ய வேண்டும். என்னை எவ்வளவுதான் உபத்திரப்பட்டாலும் எனக்கு ஒருத்தர் இருக்கிறது, என் உபத்திரத்தை வார்த்தமா என்ன மாட்டார். நான் அவரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், தம்மைனோ தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காம கூப்பிடு. அவனை கேட்க, எவ்வளவுதான் உபத்திரப்பட்டு கஷ்டப்பட்டாலும் ஆண்டவர் என் உபத்திரத்தை கேட்பார். எனக்கு கர்த்தர் இறங்குவா. நான் ஒரு சாட்சி நான் சொல்லுவேன்னா, உண்மையாகவே நான் ஊழியத்துக்கு வந்த உடனே அண்ணாநகர் வெஸ்ட் ஈஸ்ட் பின்கோடு 103 மனைவி ஒரு வருஷம் நான் அவரு 2 பேரும் கவர் பண்ணி அதே 6
ஊழியெல்லாம் செய்யும்போது அவர் அடுத்த வருஷம் பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டாரு, பாஸ்டர் நீங்கள் பாஸ்டர் பால் சாலமனை நீங்கள் என் கூட போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க, அவருக்கு தனியாக ஒரு ஏரியா கொடுங்க, அவர் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் பாஸ்டர் கத்தருக்குள்ளே சென்ற ஜோசப் பிரியகுமாரன்னு அவர் சொல்லும் போது பாஸ்டர் என்ன பண்ணார், என்னை மங்களபுரம் ஏரியாவுக்கு என்னையும் மனைவியும் போட்டு கூட 2 சகோதரியை கொடுத்தாரு. சுஜாதாவையும் அந்த திரேசா என்ற சகோதரியை கொடுத்து கிட்டத்தட்ட 200 குடும்பத்தை கொடுத்தார். கர்த்தருடைய கிருபையினாலே நாங்கள் உண்மை உத்தமமாக ஊழியத்தை செய்தோம். கர்த்தர் எங்களோடு இருந்தார். ஓட இடத்துலலாம் பெரிய பெரிய காரியங்கள்லாம் ஆண்டவர் விசுவாசிகளுக்கு நாங்கள் பணிவிடை செய்யும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். எல்லா விசுவாசிகளும் நாங்கள் அவர்களுக்கு ஆறுதலாக, கர்த்தர் ஆலோசனைக்காக, நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் உடனிருந்து நாங்கள் ஊழியம் செய்தோம். இப்போது நான் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், நான் அமெரிக்கா தேசத்தில் இருந்து வேலை செய்து நல்ல வசதியாக எல்லாத்தையும் விட்டு வந்து 1 வருடம் நான் ஆண்டவர் என்னுடைய மணி பர்ஸ் கூட என்கிட்ட இருக்காது, எடுத்து போட்டுட்டேன். நான் மணி பர்ஸே வேண்டாம், ஏன்னா பர்ஸில் காசு வைக்கிறதுக்கு தான் இருக்காது, காசு இருக்காது, எதுக்கு மணி பர்ஸ் தூக்கி போட்டேன். கர்த்தர் கொடுக்கும்போது மணி பர்ஸ் தூக்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போது மூத்திரப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருந்து ஊழியத்தில் அப்படியே நடந்து கொண்டு இருக்கும்போது நாங்கள் திருவிருந்து பந்தி எடுக்கிறதுக்காக கியூ நிற்கும் போது ஒரு சகோதரர் அவர் என்ன பண்ணாருன்னா என்னை பார்த்து சொன்னார், தம்பி சீக்கிரமாக வேறு ஏதாவது இடம் தேடி மங்களதபுரத்தை ஓடி போடு அப்படின்னாரு. சீக்கிரமாக வேறு இடம் தேடிட்டு மங்களதபுரத்தை ஓடி போயிட்டேன். நான் வந்து என்னடா இப்படி சொல்கிறாரு, ஏன்னா நான் தான் இந்த மங்களபுரத்துக்கு வர போகிறேன், எனக்கு ஐயா இந்த குட் ஃப்ரைடேக்கு டெடிகேட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு உண்மையாகவே உள்ள உடஞ்சிச்சு. ஏன்னா நம்ம எவ்வளோ தியாகமாக கர்த்தர் கூப்பிட்டாருன்னு சொல்லி நம்ம ஊழியம் செய்கிறோம். நம்முடைய குறைகளை தேவைகளை வெளியே சொல்லாமல் ஆண்டவரே நோக்கி பார்த்து உண்மை உத்தவம் ஊழியம் செய்கிறோமே, என்ன ஆண்டவரே சொல்லி உள்ள அப்படியே உடைந்து நான் உடனே பண்ணலை. நம்ம இந்த வீட்டில் வந்து ஜெபம் பண்ணாலும் ஆண்டவரே நீங்கள் உங்கள் ஊழியம்ப்பா, நான் ஏன் அதனால் உங்கள் ஜனங்களுக்கு பணிவிடை செய்கிறதுக்கு முதல்ல எனக்கு தகுதி கிடையாது, நீங்கள் தகுதி பண்ணி என்னை கூப்பிட்டீங்களே, அதான் இப்போது என்னை ஓடி போடுன்னு சொல்லி போய் வேற எதையா தேடுனா எங்கே போய் தேடுறது? இதுவே பெரிய கிருபையினால் ஜோசப் பிரியகுமார் பாஸ்டர் மூலியமாக ரெக்கமெண்டேஷனில் எனக்கு ஐயா உடனே ஐயா அவர் சொன்னால் உடனே கேட்பேன். ஸோ எங்களுக்கு ஊழியத்தை கொடுத்தார். இப்போது பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது, நான் ஒன்றுமே சொல்ல, கர்த்தர்கிட்ட ஆண்டவர் நோக்கி ஜெபித்த இந்த வசனத்தை போல் ஆண்டவர் என்கிட்ட கேட்டார். 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா என்ன நியூஸ்னா, அந்த குட் ஃப்ரைடே சர்வீஸுக்கு அவரை டெடிகேட் பண்ண போகிறாங்க. அப்போது அவர் ஹார்ட்டு அது மூச்சு விட முடியாமல் இறந்துட்டாங்க. 2 நாள்லேயே இறந்துட்டு அவர் அடக்கம் பண்ணது நான் தான் ஏரியா ஃபஸ்ட், நான் தான் அவர் அடக்கம் பண்ணேன். ஏன் சொல்கிறேன்னா, நம்முடைய ஆண்டவர் யாருன்னா பார்த்துக்கிட்டே இருப்பார். இவளை பாருங்கள், ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். ஆண்டவர் சொல்லவே இல்லை, யாமானுக்காக சொன்னார், யாக்கோபு நீ நன்மை தவிர தீமையே ஒன்றும் பேசாத எச்சரித்தார். யாருக்கு? லாபான். ஆனால் இவனுக்கு ஆண்டவர் ஒன்றுமே சொல்லலை. இவன் இந்த மருத்துவ வச்சு என்ன பண்ணான்னா, தேவனுக்கு பயந்ததுனால அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அவன் நன்மை செய்யணும். பாருங்க, நான் ஒன்றுமே செய்யலை, உன்னுடைய விருப்பம் ஆண்டவர், என்னை எங்கே விரட்டாலும் எங்கே போட்டாலும் மன நிறைவோடு நான் செய்வோம்ப்பா என்று சொல்லும் போது கர்த்தர் செய்தாருங்க ஊழியம். இப்போ பாருங்கள், ஏதோ சின்ன வயசில் இறந்துட்டார், வயசாகி இறந்தா பரவாயில்ல, பாதி வயசுலேயே போயிட்டார். ஸோ நான் சொல்கிறேன், உங்களை எவ்வளோதான் ஒரு காலம் உபத்திரப்படுத்துகிறானோ நீங்கள் உபத்திரப்பத்தை கவலையே படாதீங்க. உபத்திரப்படுத்தும் போது உங்களை உபத்திரப்படுத்தும் போது கர்த்தர் உங்களை பார்க்குறாரு, உபத்திரப்படுத்துகிறவங்களே பார்க்குறாரு, சும்மா இருக்கவே மாட்டார், நிச்சயமாக இறங்குவார். கர்த்தர் என்ன பண்ணுவாரோ, இந்த பூலோகத்திலே இல்லாதபடி கர்த்தர் அழித்து போகிற அளவுக்கு வல்லமை உள்ளவர் அவர். ஏன்னா ஆண்டவர் உங்கள் மேலே என் மேலே பிரியமாக இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுவோம். இந்த உலகத்தில் எவ்வளோ ஜனம் இருக்கிறது, அந்த ஜனம் இல்லை, நீங்கள் நடந்த விசேஷித்தவர்கள், நீங்களும் நடந்த இயேசுத்தால் கழுவப்பட்டவர்கள். ஆகினால நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அவளுக்கு பதில் செய்யாதபடிக்கு கர்த்தரையே பார்த்துக்கொள்வார்னு செய்யும் போது நிச்சயமாக ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய பிள்ளையை போல் நடந்தது. தேவனுடைய பிள்ளைகள் வருதா, தேவ பிள்ளையை போல் நடந்தாதான் ஷாப்பி. தேவன் பிள்ளைய அவளத்தில் வரும்போது அவள் தேவ பிள்ளையா இருந்த அப்படின்னால அவளுக்கு என்ன பண்ணா, தேவ பிள்ளையை போல அவளை காப்பாற்றினார். ஒரு தேவ பிள்ளை, தேவனை பயக்கிற பிள்ளை, தேவனுடைய ஆசீர்வாதம் அவன் மேலே இருக்கும்.
அவன் என்ன பண்ணுவான்? தன்னெடுத்த வருவர்களுக்கு அவளுக்கு காப்பாற்றுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக நான் சொல்லப்பட்ட குறிப்பில் நான் உங்களுக்கு சொன்னேன், கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொன்னேன். அதோடைய முதல் குறிப்பு என்னன்னா, தேவனுக்கு பயந்ததுனால் கட்டளையின்படி செய்யாமல், அவன் தேவனுக்கு பயந்து என்ன யார் என்ன சொன்னான், என்ன இன்ஃப்ளூயன்ஸ் வந்தால் நான் செய்யவே மாட்டேன், நான் கர்த்தருக்கு பயப்படுறேன் என்று சொன்னா பாருங்க, தேவ பிள்ளைகளை அவர் காப்பாற்றினார். ரெண்டாவதாக நீங்க பார்த்தீங்கன்னா அதே அதிகாரத்தில் நம்ம யாத்திரை 1:19 வாசிங்க. 1:19 வாசிங்க. அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரெய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல் அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களிடத்துக்கு போகும் முன்னமே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். அதிலே உள்ள ரெண்டாவது சப் பாயிண்டா சொல்ல பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்காக நன்மையாய் சொன்னார். நன்மையாய் சொன்னார். அவன் கேட்கிறான், நீ ஏன் இப்படி பண்ண, நீ ஏன் இப்படி செய்யல, நான் உனக்கு கட்டளையிட்டேன்னு, ஏன்னா என் அதிகாரம் உனக்கு தெரியாதா, நீ ஏன் இப்படி செய்யலன்னா அவர் சொல்ற, வரேன் நீ நினைக்கிற மாதிரி இல்லை, இவங்கெல்லாம் யாரு, பலஸ்தாலிங்க. உங்ககிட்ட இருக்கிற அவங்க நாட்டில் இருக்க ஸ்திரீயை போல அல்ல, இவங்கெல்லாம் பலஸ்தாலிங்க என்று சொல்லி அவங்களை குறித்து அவங்களுக்காக பேசினார். அதுதான் கர்த்தருடைய பிள்ளை. ரெண்டாவதா கர்த்தருடைய பிள்ளை யார், தேவனுக்கு பயந்தவன் யார் அப்படின்னா, மற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்காக யார்கிட்ட தான் பேசுவான். அம்மே யாருக்கிட்ட பேசுவான், அவன் தேவனுடைய பிள்ளை, அவன் பலசாலி. உங்களோடு இருக்கிற காட்டில் அவரோடு இருக்கிறவர் அநேக, இந்த உலகத்தில் இருக்கிறதிலும் அவருக்குள்ள இருக்கிற பெரியவன் என்று சொல்லி யாரை எப்படியாப்பட்ட எதிரி ஆனாலும் தைரியமாக பேசுவான் பாருங்க. அவன் தான் கர்த்தருக்கு பயப்படுறான், அவன் தான் கர்த்தரை ஆசீர்வதிப்பான். அதனால அவன் சொன்னான், பேசினான். என்னன்னா ஆண்டவர் பேசும்போது அவன் மறுமொழி ஒன்றுமே செய்ய முடியல. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நான் சொல்கிறேன், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு யாரெல்லாம் கையில் ஆண்டவர் வேலை கொடுத்துருப்பாரண்ணா, உங்கள் அவங்கள பற்றி கேட்பாரண்ணா, நீங்கள் யார்கிட்ட என்ன பண்ணலாம், தைரியமாக பேசலாம். அவங்ககிட்ட நீ வச்சுக்காத, அவங்க யார், அவங்க பலசாலி, அவங்க அபிஷேகம் பெற்றவங்க, அவங்க கர்த்தருடைய பிள்ளை, அதனால உங்களுடைய எந்த வேலையும் அவங்ககிட்ட வலிக்காது என்று சொல்லி தைரியமாக பேசணும். இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது. அவருனாங்க அவங்க ஒன்றுமே இல்லைங்க, அவங்கக்கிட்டேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம ஏமாற்றிடலாம், ஈஸியாக அவங்கள வழியில் விளைவிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிற கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஆனால் உண்மையாக தேவனுக்கு பயப்படுற பயம் என்னன்னா, அவங்க என்னதான் மிரட்டல் வந்தாலும் என்னதான் கட்டளை வந்தாலும் தைரியமாக சொல்லுவான். வயலில் அவங்ககிட்ட வலிக்காது, ஏனென்றால் அவங்க பலசாலி. ரெண்டாவது மூணாவதாக அதே அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம், 20ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் சொன்னார் பாருங்க, 20 பாருங்க. இதன் நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகவும் பலத்து போனார்கள். மூணாவதாக தேவனுடைய பிள்ளைகள் பெருகவும் பலக்கவும் யார் அதுக்கு உதவியாக இருந்தாங்கன்னா, யார் உதவியா, தேவனுக்கு பயந்த அந்த மருத்துவ பாருங்க, பெருக்கத்துக்கு உதவியாக இருந்தாங்க, பலத்துக்கு உதவியாக இருந்தாங்க. தேவன் என்ன பண்ணாராம், அதை பார்த்தாரா. சொல்லுங்க, இது நிமித்தம் தேவன் அவர்கள் நன்மை செய்யறாங்க. நான் சொல்றேன், யாரு நன்மை செய்யறானோ இல்லையோங்க, நீங்க மற்றவங்க பெருக்கத்துக்கு, அதாவது தேவனுடைய பிள்ளைகளுடைய பெருக்கத்துக்கும் தேவனுடைய பிள்ளைகள் பருக்கத்திற்கும் நீங்க இருப்பீர்களானா தேவனே நன்மை செய்வார். யாரும் சொல்லலாம், நீங்க பாட்டு போய்கிட்டே இருக்கலாம், போயிட்டு என்னால் முடிஞ்சது, என்னால் முடிஞ்ச பேசுகிறேன், என்னால் முடிஞ்ச செய்கிறேன், என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். பாருங்க, அடுத்ததாக ஏன் அப்படின்னா, தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். மருத்துவச்சிக்கு தெரியும், நான் பயப்பட தேவனுக்கு பயப்பட பயம், நான் தேவனுக்கு பயந்துருக்கேன், ஏன்னா அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால நான் பெருக செய்கிறேன், நான் பலத்தை செய்கிறேன், கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்றது. கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வருஷம் பாருங்க, அடுத்த வருஷம் பாருங்க, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததுன்னா அவர்களுடைய குடும்பங்கள் தலை தோறும்படி செய்கிறார். நான் சொல்கிறேன், கர்த்தர் நீங்கள் பயப்படுற
நீங்கள் நான் சொன்ன தேவ பிள்ளைகள் நன்மை செய்கிற, தேவ பிள்ளைகளாக பேசுகிற, தேவ பிள்ளை பெருகத்துக்கும் பலத்துக்கும் நீங்கள் நிற்கிற ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, உங்கள் பயத்தை பார்த்து உங்கள் குடும்பத்தையும் என்ன பண்ணுவாராம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரு மனிதன் தேவனுக்கு பயப்படுறதுனால அவன் ஆசீர்வாதத்தை பெறுவது மாத்திரமல்ல, அவன் மூலியமாய் அவன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் அவன் ஆசீர்வாதமாக காணப்பட ஒரே ஒரு சிம்பிள் டாஸ்க் என்னன்னா, தேவனுக்கு பயந்து தேவ பிள்ளைகளுக்கு அவன் தீமை செய்யாமல் நன்மையை செய்தான். கர்த்தருக்கு சொந்த பேர் பெற்றுக்கொண்டீங்க. இந்த 128 சங்கீதம் 4ஆம் வசனத்தின்படி ஆண்டவர் என்ன பண்ணலாம், கர்த்தருக்கு பயப்படுவன் ஆசீர்வதிக்கப்படுவான். எப்படி நம்ம பயந்து வாழ வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் புறஜாதியை போல் நம்ம வாழவே கூடாது. இந்த உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளை போல் நம்ம வாழ வேண்டும். ஆமென். அதனால் நம்ம பாட்டு நன்மை செய்து கொண்டே இருக்கு. பேதுரு சொல்வார், உன்னுடைய நல் நடக்கையை கண்டு உன் புருஷனே நீ ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம், உன் குடும்பத்தை நீ ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். அதனால் தேவன் என்னை பார்க்கிறார், நான் என்ன செய்ய வேண்டுமோ நான் அதை செய்து கொண்டே இருப்பேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார், கர்த்தர் எனக்கு தந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். முதலாவது. ரெண்டாவதாக நீங்கள் என்ன கொண்டு கொள்ளுங்க, குறிப்பு 2 குறிப்பு லூக்கா 23:40 வாசிங்க. பக்கம் 121 வாசிங்க. அதில் மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுவதில்லையா என்று சொன்னான். பாருங்க, ரெண்டாவதுக்கு நான் ஒரு தலைப்புனா தேவனுக்கு பயப்படுகிறவன். அப்போது 2 கல்லர், எனக்கு அந்த சந்தை தெரியும். நீங்கள் வீட்டில் போயிட்டு நீங்கள் 39லேருந்து 43 வரைக்கும் வாசிங்க. 2 கல்லர் இயேசுக்கு நடுவில் வலது பக்கம் இடது பக்கம் நிற்கும் போது 2 பேருமே யார் தான்னா, பொல்லாததை செய்து அவர்கள் இயேசுவோடு கூட சிலுவையில் அறியும்படியாக ஒப்பு கொடுக்கப்பட்டவர். அதில் ஒருத்தன் துணிகரமாக பேசுகிறான். பாருங்க என்ன பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா, 39 பார்த்தீங்கன்னா, அன்றியும் சிலுவையில் அறியப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானோ உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தாலும். அவன் சொன்னது தப்பு இல்லை. ஆண்டவரே, நீ கிறிஸ்துவா இருந்தா ஆண்டவர் நீ என்ன பண்ணுங்க, உங்களையே ரட்சித்துக் கொள்ளுங்க, எங்களையே ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாரு, பா இதுக்காக தான் நான் வந்தேன், நீ என்ன பண்ண, மனம் திரும்ப. அப்போது ரட்சிக்கப்பட்டிருக்க 2 பேரும் என்ன பண்ணுவீங்க, அங்கே வந்துருவீங்க சொல்லியிருப்பார். ஆனால் சொல்லிட்டு கூட இருக்கிறவங்க பார்ட்னரை சேர்த்துக்கிறான் பாருங்க. கூட இருக்கிறவங்க ஒரு சிலெல்லாம் பார்த்தா கூட்டு கல்வாளி போல அவரையும் கூட சேர்த்துக்கிட்டு நீயும் உங்களையும் ரட்சிக்க எங்களையும் ரட்சிக்கன்னு சொல்லி இகழ்ந்தானா, கிண்டல் பண்ணி கல்லனோட தேவகுமார் கிறிஸ்துவாங்க சொல்லி அது கிண்டல் பண்ணான். ஏசு அது ஒன்றுமே சொல்லவே இல்லை. ஆனால் அப்போதான் 40 சொல்லுவது, மற்றவனை நோக்கி நீ இந்த ஆக்கினைக்கு உட்கப்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படவில்லை. அப்படின்னா நீ செய்து நீ தேவனுக்கு பயப்படல, நான் தேவனுக்கு பயப்படுவேன். நான் தேவனுக்கு பயப்படுவேன். இந்த நிலையில் கடைசி கட்டளையில் கூட நான் தேவனுக்கு பயந்து என் வாழ்க்கையில் ஒப்பு கொடுக்குறேன்னு அவன் தேவனுக்கு பயந்தான் பாருங்க. அவன் சொன்ன வார்த்தை ரொம்ப, அவன் சொல்கிறான், நாமும் நியாயத்தபடி தண்டிக்கப்பட்டு இருக்கிறோம், நாம் தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்கதாய் பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்று நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான். கடிந்து கொண்டான். அந்த கடிந்து கொண்டு இருக்கணும். தேவனுக்கு பயம் இல்லாமல், தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியம் கண்ணில் கண்டதுன்னா நீங்கள் உடனே என்ன பண்ணோம், கண்டிக்கணும். அதில் கண்டிக்காமல் இருக்கவே கூடாது. கண்டித்து நீங்கள் சொல்லும் போது நிச்சயமாக கர்த்தர் உதவி செய்வார். பாருங்க, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்று சொன்னார். இப்போ ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு என்னோட கூட பரதேசில் இருப்பாய். ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் பாக்கியம் பாருங்க. அவன் வாழ்க்கையை நினச்சி கூட பார்த்துக்க மாட்டான். இன்னைக்கு அவனுக்கு மரணங்க, இன்னைக்கு அவனுக்கு மரணம் நியமிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அவனை சிலுவை அறைய போறான். அவன் கூட சேர்ந்த இன்னொரு கல்லனையும் அறைய போறான். அவன் சிலுவை இருக்கும்போது அவன் பார்க்குறான், அவனுடைய கூட்டாளியை பார்க்குறான், கூட தொங்குற கூட்டாளியை, நடுவில் இருக்கிறவரை பார்க்குறான். அவர் எப்படி இருந்தார், தேவன் ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். பிதாவே
தான் செய்வது என்னவென்று செய்கிறவர்கள் மன்னியும் என்று அன்பாக இருந்தார். அப்படியே பார்க்குறோம். பார்த்து ஒன்றுமே இவரை பார்த்தா, முகத்தை பார்த்தாலே எவ்வளோ தேவ சாயல், சாந்தம், அழகு, இப்படியேப்பட்ட இவரோடு கூட நிற்கிற பாக்கியத்தை எனக்கு, மறைக்கிற பாக்கியத்தை எனக்கு கிடைச்சது என்று சொல்லி அவன் தேவனுக்கு, அவன் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து அவன் தேவனுக்கு பயந்தான் பாருங்க. ஆண்டவர் மூத்து கேட்கும் போது அந்த நிலைமையிலே ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுத்தார். ஆண்டவர் அமைதியாக இல்லை, இவனுக்கு அமைதியாக இல்லை, இவனுக்கு அமைதியாக இல்லை ஆண்டவன். ஏன் தெரியுமா? அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் இயேசு அறிந்தார். ஆமே, உடனே பதில் கொடுத்தாரு, இன்றைக்கு நீ என் கூட இருப்பப்பா. அல்லேலூயா. ஓ, தேவனுக்கு ஒரு மனிதன் பயப்படுவான். கடைசி கட்டத்தில் கூட கூப்பிட்டான். ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? உடனே அவனுக்கு பதில் தருவாராம். நம்முடைய தேவன் அவ்வளோ அன்புள்ளவராக இருக்கிறார் பாருங்க. அப்போ ஆண்டவர் அவனுக்கு நினைச்சு கூட பார்க்கலாம். நம்ம செத்தோம்னா எங்க போவோம் என்று அவன் நினைச்சு கூட பார்க்கல. ஆனால் பெரிய பாக்கியம் கிடைச்சது, இயேசுவோடு இருக்கிற பாக்கியத்தை கிடைச்சது. ஆமே, அவனு எல்லாம் இறக்கும்போது சொல்லியிருப்பாங்க அங்கே நிற்கிறவன்ல, பா இவன் செத்தான், ஆனால் அவன் சாவு போல, அவன் முழங்கால் அவன் முட்டிலாம் உடைச்சி தான் சாவடிச்சாங்க அவன். ஆனால் அவனை இறக்கும்போது சொல்லியிருப்பாங்க, இவன் எங்கே போயிருப்பான்? இப்போ இயேசுவோடு பரதேசிக்கு போயிருப்பான். இவன் எங்கே போயிருப்பான்? நரகத்துக்கு போயிருப்பான். இவன் கடைசி நிமிஷத்தில் கூட இவன் என்னாச்சு, பாக்கியத்தை பெற்றான் பாருப்பான்னு சொல்லி. காரணம் என்னன்னா, தேவனுக்கு அவன் பயன்தான். மூணாவதாக ஒரு கதை சொல்லி நான் 5 நிமிஷத்தில் முடிக்க பாருங்க. என்னோட எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 10:2, நான் தேவனுக்கு பயப்படும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்துருவோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் அதில் 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பாருங்க, 2வது குறிப்பு, கொர்நேலியு தேவனுக்கு பயந்தவன். முதல்ல நான் சொன்னேன் தேவனுக்கு பயந்த மருத்துவச்சி, 2வது சொன்னேன் தேவனுக்கு பயந்த அந்த கல்லன், 3வது சொல்லுது தேவனுக்கு பயந்த கொர்நேலியு. பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயப்படுவான். பாருங்க, அவன் மாத்திரமல்ல, அவன் வீட்டில் வச்சிருந்த அத்தனை பேரும் என்ன பண்ணானா தேவனுக்கு பயப்படுறவங்களாக மாற்றிருக்கான். எவ்வளோ பேர் பாக்கியம் பாருங்க. எல்லாம் சொன்னால் கேட்குறா பிள்ளைங்க. ஐயோ, ரட்சிக்கப்பட்டன்னா சர்ச்சைக்கு வர்றது தான் பேர். பிள்ளைங்களாலும் சரி, ரட்சிக்கப்பட்ட குடும்பமாலும் சரி, நானே ராஜா நானே மந்திரின்னு சொல்லுது. இப்போ நீ அப்படிலாம் இருந்தா கத்தரோட என்ன பண்ண மாட்டாரு, ஆசீர்வதிக்க மாட்டார். நீ உண்மையாக தேவனுக்கு பயந்து, அது பெரிய பொறுப்பு. யாருன்னா வீட்டின் தலைவனுக்கு பொறுப்பு, வீட்டின் தலைவனுக்கு, கணவருக்கு பொறுப்பு. தன் குடும்பத்தை உள்ள எல்லாரையும் தேவனுக்கு பயப்படுற பயத்துக்கு கொண்டு வரணும். ஒருவேளை கணவன் மறைக்கல, ரட்சிக்கப்படலைன்னா மனைவி தான் வீட்டுக்கு தலைவி. மனைவியுடைய பொறுப்பு கணவர் பிள்ளைகள் எல்லாம் தேவனுக்கு பயப்பட பயத்தை கொண்டு வர. பாருங்க, அவன் சொல்றான் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமுறை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு, எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டு ஒரு ஜெப வாழ்க்கை அவங்க வாழ்க்கையில் இருந்து. பாருங்க, இப்போ தேவனுக்கு குடும்பத்தோடு பயத்தை விட்டுட்டு அவன் என்ன பண்ண, ஆண்டு நோக்கி ஜெபம் ஆண்டு எல்லாரும் பயங்காமிச்சு குடும்பத்தை வச்சுட்டு இருக்கேன். பயங்காமிச்சு பாரு, ஆண்டவர் பயப்படு எல்லாம் ஆண்டவர் அடிச்சு போட்டுருவார். ஆண்டு போய்ட்டு சொல்லி பயங்காமிச்சிருக்கேன். ஆண்டவரே இதுக்கு மேலே எப்படி பயங்கறது தெரியல, எப்படி பயப்படுன்னு தெரியல, ஒருவேளை ஜெபம் பண்ணிட்டு இருப்பான் போல. ஆண்டவர் அவனை பார்த்தாரு. அவன் தெய்வ பக்தி உள்ளன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, அவனை ஆண்டவர் தன்னுடைய பயத்துக்கு தம்மை வெளிப்படுத்தின. அப்போஸ்தலர் 22 நீங்கள் 10:22 வாசிப்பீங்கன்னா, அவன் என்ன பண்ண, ஆண்டவர் பெற்ற அந்த தேவதூதனால் பெற்ற செய்தியை அனுப்பி பேதுரை வரவைத்தான். அப்போ பாருங்க, அதற்கு அவர்கள் என்ன பெற்றான்னா, பேதுருகிட்ட சொல்லும் போது நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் என்று சொல்லி அவனை குறித்து சாட்சி கொடுத்தான். நீங்கள் தொடர்ந்து வாசிக்க நேரம் இல்லை, அவனை குறித்து சாட்சி கொடுத்தான். பாருங்க, தேவனுக்கு பயப்பட மாத்திரம் இல்லை, தேவனுக்கு பயப்பட மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து சாட்சி இருக்கு. அவன் சாட்சியை கொடுத்தான், சாட்சி பெற்றவனாக இருந்தான். இன்னொன்று பார்த்தா 24 பாருங்க, மறுநாளிலே செசரியா பட்டணத்துக்கு பிரவேசித்தார்கள். கொர்நேலியும் தன் உறவின் முறை யாரும் தன்னுடைய விசேஷித்த சிநேகரையும் கூடிய வர வைத்து அவர்களுக்கு காத்திருந்தான். பாருங்க, அவன் தேவனுக்கு பயந்து தன் குடும்பத்தை தேவனுக்கு பயப்பட ஜெபிக்க மாத்திரமல்ல, இப்போது என்ன பண்ணான்னா உறவினர், அவருடைய குடும்பத்தார், நண்பர் எல்லாரையும் கொண்டு வந்து
அந்த தேவனுக்கு பயந்து என்ன பண்ணனா காத்திருக்கும்படி செய்தோம். எதுக்காக? தேவனுடைய வசனத்தை கேட்கும்படியாக. இனி நம்ம தேவனுக்கு பயந்து இன்னும் நம்ம என்ன எப்படி நடக்க வேண்டும், அவரால் சொல்லப்பட்ட வார்த்தை நம்ம கேட்கணும்னு சொல்லி எல்லாரையும் கூடி வர செய்யலாம் பாருங்க. நம்முடைய இன்னைக்கு அநேகர் பாருங்க, அவரை கூடல, ஐயோ அவன் வீட்டுக்கு போய் போகணுமா, அவன் ஜபத்துக்கு அவன் போகணுமா, அப்படிலாம் இல்லாத அவன் கூப்பிடும்போது எல்லாரையும் கூப்பிட்டான். அப்போ எல்லா இடத்துல அவனுடைய வார்த்தைக்கு எவ்வளோ மரியாதை இருக்கு பாருங்க. அவனுடைய சாட்சி எப்படி இருந்தது பாருங்க. ஐயோ கொர்நேலியு கூப்பிடுறாரு, உறவினர் வந்துட்டான், கொர்நேலியு கூப்பிடார், நண்பன் வந்துட்டான், கொர்நேலியு கூப்பிடார், நெருக்கமான வந்துட்டான், எல்லாம் வந்து காத்திருக்காங்க, எல்லாம் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. என்ன சொல்ல போறீங்க, என்ன செய்ய போறீங்க, என்ன சொல்றீங்க, வெயிட் காத்திரு சொல்லி அதோடைய பலன் என்னென்ன நீங்கள் வாசிப்பீங்கன்னா அப்போஸ்தலர் இதே அதிகாரத்தில் அதோடைய பலன் என்னன்னு கேட்டா, அங்கே ஆண்டவர் எல்லாரையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. பேதுரு பேச தொடங்கின போது என்ன பண்ண, பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த போதே 44 இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அங்க என்ன ஒண்ணுன்னா ரட்சிப்புக்குரியதான வார்த்தையை கேட்டாங்க. எல்லாருமே கேட்ட போதே ரட்சிக்கப்பட்டாங்க. கட்டிக்கப்பட்ட உடனே ஆவியானவர் என்ன பண்ணாருன்னா, உங்களுக்கு தெரியும், பேதுரு அப்போஸ்தலர் 2:38 நீங்கள் ஒவ்வொரு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்தானம் பெறுங்கள், அப்போது நீங்கள் பரிசுத்தாவின் வரத்தை பெறுன்னு சொன்னார். அப்படி வரத்தை பெறுங்கன்னு சொல்லி அந்த அன்னைக்கு 3000 பேர் ஆயத்தப்படுத்தினவர், அடுத்த பிரசங்கத்தை 4000 பேர் ஆயத்தப்படுத்தவர், இன்னைக்கு பிரசங்கம் பண்றாரு, ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்படுறாங்க. கேட்ட போதே ஆவியான அபிஷேகம் பண்ணிட்டார். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ண பிறகு எல்லாரும் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து 47 நம்மை போல ஆவியை பெற்ற இவர்களுக்கு ஞானஸ்தானம் பெறாதபடி எவன் தண்ணியில் விடுறான். அங்கே என்ன நடந்ததுன்னா, அங்கே ரட்சிப்பு வந்தது, அங்கே அபிஷேகம் வந்தது, அங்கே ஞானஸ்தானம் வந்தது, அங்கே ஒரு ஜெப குழுவே உருவாக்கப்பட்டது. அல்லேலூயா. கூடியிருந்த யாவரும், அங்கே காத்திருந்த யாவரும் ரட்சிக்கப்படபடி, காத்திருந்த யாவரும் அபிஷேகம் பெறபடி, காத்திருந்த யாவரும் அவர்கள் ஞானஸ்தானம் பெறபடி எது கொண்டு வந்ததுன்னா, ஒரு மனிதன் தேவனுக்கு பயந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான் பாருங்க. ஒரு மனிதன் தன் குடும்பத்தை தேவனுக்கு பயப்பட பயத்தில் வைத்திருந்தான் பாருங்க. ஒரு மனிதன் எப்போதும் தான தர்மங்களை செய்து ஜெபித்து கொண்டு இருந்தான் பாருங்க. அவனை ஆண்டவர் பயன்படுத்தி என்ன பண்ணார்னா, குடும்பத்தை மாத்திரமல்ல, உறவினை மாத்திரமல்ல, நண்பரை மாத்திரமல்ல, அவனோட நெருங்கினவர்களையும் ஆண்டவர் கூடி ஒன்று செய்து ஆண்டவர் அவனுடைய தேவ பக்தி உண்மை உள்ளது என்பதை காண்பிக்கும்படியாக ஆண்டவர் அங்கே ரட்சிப்பையும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் ஞானஸ்தானத்தையும் ஆண்டவர் அங்கே கட்டளையிட்டு அவன் தேவ பக்தி உள்ள சந்ததி என்று சொல்லி தேவனுக்கு பயப்படன்னு சொல்லி கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்தாங்க பாருங்க. இதோட வேற என்ன ஆசீர்வாதம் ஒரு நிலைக்கு வேணும். அவன் வாழ்க்கை சொல்லியிருப்பான், நான் எவ்வளோ தானதங்கள் பண்ணியிருக்கேன், எவ்வளோ என் குடும்பத்தை தேவ பயத்தில் நடத்தினேன், எவ்வளோ ஜெபம் பண்ணேன், ஆனால் என் அத்தனை இதுலேயும் இப்போ ஆண்டவர் எனக்கு அந்த தேவ பக்தியுடைய பலனை என் கண்ணால் காண வைத்தாரு. என் குடும்பம் முதல்ல ரட்சிக்கப்பட்டது, என்னுடைய குடும்பம் முதல்ல அபிஷேகப்பட்டது, என்னுடைய குடும்பம் முதலாவதாக ஞானஸ்தானம் எடுத்தது. என் குடும்பம் மாத்திரமல்ல, என் சிநேகிதர், என் உறவினர், எனக்கு நெருக்கமான எல்லாரும் இன்னைக்கு ஆண்டவர் செய்தாரு. எதை கொண்டு வந்தார்? ஆண்டவர் பயப்படும் பயம். எது நிற்போமா? என்ன முடிப்ப டைம் ஆயிடுச்சு, 10:05 ஆயிடுச்சு பாருங்க. டைம் வசனத்தை பேசணும்னா நேரம் போகிறதே தெரியாதா? இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஜூன் மாதம் 1வது வாரத்தில் கர்த்தர் உங்களை போக சொல்கிறாரு, கர்த்தருக்கு பயப்பட உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தரை பயப்பட உங்களுக்கு ஆசீர்வதி. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவ பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, அவளுக்கு நன்மை செய்யுங்க, காப்பாற்றுங்க. தேவ பிள்ளைகளுக்காக நீங்கள் பேசுங்க. தேவ பிள்ளைகளை பெருகும்படி, அவங்க வளரடையும்படி நீங்கள் அதுக்கு இருங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை தருவார், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். 2வதாக, எந்த சூழ்நிலையானாலும் தேவனுக்கு பயந்து இருங்க. கர்த்தர் நீ எவ்வளோதான் தூரம் பண்ணலாம், இன்னைக்கு இந்த ஜூன் மாதம் 6ஆம் மாதத்தில் கர்த்தர் திரும்பி வந்துருங்க. கர்த்தர் உங்களை நினைத்தருளுவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு அந்த பரலோக பாக்கியத்தை தருவார். 3வதாக, கர்த்தருக்கு பயப்பட நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்கள் குடும்பத்தை கர்த்தருக்கு